வணக்கம். ஆர்ஆர்பி அண்மையில் ரிலீஸ் பண்ணியிருந்த என்டிபிசி எக்ஸாம் தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க, இந்த எக்ஸாமோடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஜாபோட நேச்சர் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2025 ஆண்டுக்கான ஆர்ஆர்பி உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்டிபிசி, இன்னொன்று ஜேஇ. நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஒரு டிப்ளமோ இல்லை ஒரு பிஇ முடிச்சிருக்கீங்க, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ற பட்சத்தில் ஜேஇ எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்டிபிசினா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்டிபிசி அப்படின்றத நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 12க்கு ஒரு விதமான போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு கீழே ஒரு சில போஸ்ட்டுக்கான தேர்வுகளை கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த என்டிபிசி மூலியமா. பட் இந்த ஆண்டு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிகிரி லெவல் ஆஃப் ஜாப். அதாவது உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்கு, அது எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஃபுல் டைமா தான் போய் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க படிச்சிருந்தா கூட யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். அதனால நம்மள்ட்ட ஒரு டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிஇ ஏதாச்சும் ஒரு டிகிரி நம்மள்ட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த தேர்வை நம்மளால எழுத முடியும். ஃபர்ஸ்ட் இந்த என்டிபிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட், இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்னைக்குள்ள நம்ம விண்ணப்பிச்சு ஆகணும் அப்படின்னா நவம்பர் 20க்குள்ள நாம இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சு ஆகணும். இது நீங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. முடிஞ்ச அளவு ஒரு 1 வீக்லயோ இல்லை ஒரு 10 டேஸ்லயோ நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சிருங்க. அந்த போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றதெல்லாம் நல்லா படிச்சுட்டு ஃபோட்டோவோட ஸ்பெசிஃபிகேஷன், சிக்னேச்சரோட ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 500 ரூபாய். இது ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க, ஓபிசி மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 500 ரூபி நீங்கள் 500 ரூபி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 400 ருபீஸ் அவங்க லேட்டர் ஆன் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இது இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, விமன் கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 250 ரூபி நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த 250 ரூபீஸையுமே ஆர்ஆர்பி லேட்டர் ஆன் அவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் 5810 வேகன்சி, 5810 வேகன்சி இருக்கு. தென் ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் லிமிட், அதாவது 18 வயசு நீங்கள் பூர்த்தி ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வை உங்களால் எழுத முடியும். 18 to 33 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33க்கு மேலே போயிருக்கக்கூடாது. இது யாருக்குன்னா ஓசி கேட்டகரி கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நீங்கள் இதே ஓபிசியில் வரீங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எழுதும் போது ஓபிசி அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி கீழே வருவாங்க. அதாவது இதில் 2 இருக்கு, கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் நான் கிரீமி லேயருக்கு தான் தராங்க, கிரீமி லேயருக்கு அவங்க தரல. சப்போஸ் ஓபிசியில் கிரீமி லேயரில் நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓசி கேட்டகரி கேண்டிடேட்டாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. உங்கள் கையில் அந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 36 வயசு வரைக்கும் இந்த தேர்வு உங்களால் எழுத முடியும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 38 வரைக்கும் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியும். தென் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியும். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி தொடர்பாக இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை பற்றி நாம பார்க்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 போஸ்ட் இது கீழே இருக்கு. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அப்புறம் இது 2ம் டைப்பிஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. 6வதாக இருக்கிறது டிராஃபிக் அசிஸ்டன்ட். இது மாதிரி ஒரு 6 பதவிகள் இந்த என்டிபிசி கீழே இருக்கு. இதற்கான பேசிக் பே 35,500 அப்படின்றது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்கும், ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கும். இது பேசிக் பே அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு அலோவன்ஸையும் ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த பேசிக் பே. அலோவன்ஸ்லாம் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 60K வரைக்கும் போகும். இது 7th பே கமிஷன் அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, தென் ஆர்ஆர்பி என்டிபிசியில் இருக்கக்கூடிய 6 பதவிகளுக்கான ஊதியம் எவ்வளோ அப்படின்றத நாம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது பேசிக் பே எவ்வளோ அப்படின்றத நாம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது
போகிறது எக்ஸாமோடைய செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இது மொத்தம் 2 நிலைகளை கொண்ட தேர்வுங்க. அதாவது 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம். இது ஒன்று CBT 1, இன்னொன்று CBT 2. இது வந்து எப்படின்னா CBTனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு புதிய மாணவர்களுக்காக நான் சொல்கிறேன், கொஞ்சம் பேசிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம TNPSC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பென் அண்ட் பேப்பர் மெத்தட், நம்ம OMRல போய் ஷேட் பண்ணுவோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னா கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். பொதுவாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியம், அக்யூரசி ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கொடுக்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் நம்ம படித்து புரிஞ்சு அதற்கான ஆன்சரை நம்ம எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. தென் அக்யூரசி, இப்போ வந்து நான் ஒரு 50 கொஷினை நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் 45 கொஷினுக்கு மேலே நான் சரியாக எழுதுறேன்னா 90% அக்யூரசி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 90%லாம் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு 80 to 90% வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிற டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபைனல் எக்ஸாமை எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களால் எழுத முடியும். இதில் CBT 1, CBT 2 அப்படின்னு 2 இருக்குன்னு பார்த்தோம். இதில் CBT 1 வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. CBT 1 எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா CBT 2 எழுதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்காக RRB வைக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த CBT 1 அப்படின்றது. இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதுலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட், அந்த ரேஷியோ வந்து என்னன்னா ஒரு பதவிக்கு 15 பேர், ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அப்படின்ற அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த CBT 2 தான் வந்து மெரிட்டுக்கான ஒரு பேப்பர். அதாவது இந்த CBT 2ல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த CBT 2வை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த CBT 2வை மட்டுமே வச்சு அந்த ஃபஸ்ட்டு 2 போஸ்ட்டுக்கான ஆட்களை வந்து அவங்க தேர்வு செய்வாங்க. இது இல்லாமல் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 4 போஸ்ட், அதில் வந்து லாஸ்ட்டாக இருந்த ஒரு 2 போஸ்ட் இருந்துச்சு இல்லைங்களா, டைப்பிஸ்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய போஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வந்து அவங்களுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கும் அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. இது வந்து இங்கிலீஷில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேர்ட் பர் லிமிட் இருக்கும். அந்த வேர்ட் பர் லிமிட்டை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். இது வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். இதில் வந்து 1:8 அப்படின்ற அந்த ரேஷியோவில், அதாவது ஒரு பதவிக்கு 8 பேர் அப்படின்ற அந்த ரேஷியோவில் ஆட்களை தேர்வு செய்வாங்க. இது வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கு. இது இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இது வந்து யாருக்குன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த பதவிக்கும் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். இதுக்கு எப்படி எந்த ரேஷியோவில் ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னா அதே 1:8 அப்படின்ற அந்த ரேஷியோவில் தான் வந்து உங்களை தேர்வு செய்வாங்க. இதில் நம்ம பார்த்த மாதிரி இந்த CBT 1 அப்படின்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இந்த CBT 2 அப்படின்றது தான் மெயினாக மெரிட்டுக்கு வந்து அவங்க கன்சிடர் பண்ண போகிறாங்க. இந்த CBT 2 அப்படின்றது தான் மெயினாக வந்து அவங்க மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண போகிறாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட்டு, இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து இந்த டைப் ரைட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டை நாம் கிராக் பண்ணி ஆகணும். தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் பதவிகளுக்கு நாம் இந்த CBATயை எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு யார் யாரெல்லாம் CBT 2ல் அதிகமான டோட்டல் எடுத்தாங்க, தென் இந்த டைப்பிங் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக டோட்டலாக RRB ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நடக்கும். இப்படி தான் வந்து RRB NTPCக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் CBT 1க்கு தனி ப்ரிப்பரேஷன், CBT 2க்கு தனி ப்ரிப்பரேஷன் அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டையுமே குமுலேட்டிவாக அவங்களால தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஜஸ்ட் இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா CBT 1ன்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, CBT 2ன்றதுல நான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்றத மட்டும் உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம படிக்க போகிற மெத்தட் அப்படின்றது சேம் தான். இதுலேயும் மேக்ஸ் தான் இருக்க போகுது, அதுலேயும் மேக்ஸ் தான் இருக்க போகுது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் இருக்க போகுது, தென் ரீசனிங் தான் இதுலேயும் வரப்போகுது, இதுலேயும் அதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம படிக்கிற அப்ரோச்சில் நம்மளால் ஸ்பீடையும் அக்யூரசியையும் நம்மளால் டெவலப் பண்ண முடியுதா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து ஒரு 3 months நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த உங்களுடைய மெயின் எய்ம் எதில் இருக்கும்னா சிலபஸ் கம்ப்ளீஷன். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்ணுற டெஸ்ட் எல்லாத்துலேயும் உங்களால் ஒரு டெஸ்ட்லேருந்து இன்னொரு டெஸ்ட்டுக்கு ஸ்பீடை என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே என்னையால் கொடுக்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் என்னையால் அணுக முடியுதா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணணும். அப்புறம் அக்யூரசி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். கண்டிப்பாக இந்த தேர்வுலையும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்க போது அது வந்து 1/3
1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு கேள்விகள் சரியாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் நாம் விடையளிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4 கொஷின் நீங்கள் வந்து வரிசையாக எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 3 கொஷினுக்கு சரியாக எழுதிட்டு லாஸ்ட்டாக 4வது கொஷினுக்கு நீங்கள் தவறாக விடையளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கான மார்க்கும் போய், நீங்கள் தப்பாக எழுதின கொஷினுக்கான மார்க்கும் போய், அதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாக எழுதின கொஷினும் நெகட்டிவ் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சரியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய போஸ்டெல்லாம் என்னென்ன, தென் இந்த எக்ஸாமோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.